ஒரு டிவைன் அண்ட் டேஸ்டியான திருவாதிரை களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என் பசங்களுக்கு என்னன்னு தெரில, இட்லி தோசை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதானே, உடனே இட்லி மாவு அரைச்சிடலான்னு அரைச்சிட்டேன். மறுபடியும் என்னோட இட்லி மாவு புளிக்க வைக்கிற ரகசியம் வந்து இந்த சீட்லிங் மேட்டர் தான். இட்ஸ் நோ லாங்கர் அ சீக்ரெட் நவ். இந்த ஈஸ்ட் போடுறது, அவனில் வச்சு புளிக்க வைக்கிறது அந்த பிஸ்னஸே இல்லை. காலையில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து பொங்கி வந்திருக்குன்னு. சீட்லிங் மேட்டில் இட்லி மாவு மட்டும் இல்லை, பீட்சா டோவும் சூப்பராக ஃபர்மெண்ட் ஆகும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம களி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அரை கப் பச்சரிசியை கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரோஸ்ட் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைனா நல்ல க்ளீனான பச்சரிசியை அப்படியே வானலில் போட்டு மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வந்து வறுத்துடலாம். இந்த அரிசி வறுக்கும் போது ஒரு வாசனை வரும் பாருங்கள், செமையாக இருக்கும் அது. இது அப்படியே ஸ்நாக்ஸ்க்கே நாங்கள் சாப்பிடுவோம். இதுக்கு வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் பச்சைப்பருப்பு, எண்ணெய் நெய் எதுவுமே விடாமல் அப்படியே வானலில் வறுத்துக்கலாம். இதை லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணணும், அப்படி இல்லைனா சீக்கிரமாக தீஞ்சிரும். அரை கப் ரைஸ் எடுத்தோம் இல்லையா, அதுக்கு வந்து 1 கப் வெல்லம், 3 கப் தண்ணி. இதுலேயே வந்து நம்ம முந்திரி பருப்பு திராட்சை வறுத்ததையும் கொட்டிக்கலாம். எனக்கு பர்சனலி அந்த டெக்ஸ்சர் ரொம்ப பிடிக்கும், கடைசியாக கொட்டுறதை விட. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற பச்சரிசியும் பச்சைப்பருப்பையும் ஒன்றா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த ட்ரை பவுடரை இப்போ நம்ம வந்து தண்ணியில் கட்டி இல்லாமல் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே கொட்ட போகிறோம். இந்த தண்ணியிலே நம்ம நெய்யை வேற ஊற்றிருக்கோம் இல்லையா, ஸோ இதோட டெக்ஸ்சர் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ஆனாலும் சேர்ந்து ஒரு மாதிரி ரவை டெக்ஸ்சர் மாதிரி சூப்பராக இருக்கும். நம்ம உள்ளே போட்டிருக்கிறது அரிசி பருப்பு, ஸோ ரெண்டுமே வேகிறதுக்கு அட்லீஸ்ட் 15 to 20 மினிட்ஸ் ஆகுது ஆகும். கொஞ்சமாக இந்த அரிசியெல்லாம் வேக ஆரம்பிக்கும் போது இதை மூடி ஒரு 15-20 நிமிஷம் வச்சிடலாம். அப்படியே இதுக்கு நடுவில் நான் தேங்காய் பத்தை யூஸ் பண்ணுறதுனால அதையும் ஏலக்காவையும் அரைச்சி அப்படியே ஆட் பண்ணிட்டேன். குறைன்னு 10-15 நிமிஷத்தில் பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான திருவாதிரை களி ரெடி.